யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். ஒரு குழுவாக இந்த தேசத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பை அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். மேலே வானத்திலேயும் கீழே பூமியிலேயும் மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாதபடி வேறு நாமம் இல்லை என்று வேதம் தெளிவாக அப்போஸ்தலர் 4:12 சொல்லியிருக்கிறது. ஆகவே நம்முடைய இந்தியர்கள் ரட்சிப்பை தேடி, பாவ மன்னிப்பை தேடி, மன சமாதானத்தை தேடி, எங்கே போனால் என் சாபம் நீங்கும், எங்கே போனால் என் நேரம் மாறும், என் ஜாதகம் சரியில்லாமல் இருக்க, இதுக்கு எங்கே போனால் வடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. பல நேரங்களில் மந்திரவாதிகள் பலவிதமான பரிகாரங்களை செய்ய சொல்லியும், அந்த பரிகாரங்கள் சொல்லியும் விடுதலை இல்லாதனால கொஞ்சம் காத்துரு, உன் விதி இப்போ சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என் அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் தேடுகிற சமாதானம், நீங்கள் எதிர்பார்க்கிற விடுதலையை இயேசு கிறிஸ்து தருவதற்கு காத்திருக்கிறார் என்பதை நேரடியாக எடுத்து சொல்கிற பணியில் எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கம் ஈடுபட்டிருக்கிறது. இது எந்த ஒரு நிறுவனத்துக்கும் சொந்தமான அமைப்பு அல்ல, எந்த ஒரு சபைக்கும் சொந்தமானதல்ல. இது ஒரு மிஷனரி அமைப்பு. அனைத்து திருச்சபை குடும்பங்களோடு கரங்கோர்த்து எல்லா போதகர்மார் பேராயர்களோட ஆதரவோடு இந்தியர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலே இதுவரையிலையும் செய்த ஊழியத்தில் கடந்த 70 மாதங்களில் 692 கிராமங்களில் சபைகளை உருவாக்குவதற்கும் 6940 பேருக்கு திருமுழுக்கு கொடுக்கிறதற்கும் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஆண்டவரின் கிருபையினாலே கடந்த வாரத்தில் தேவனுடைய கிருபையினாலே குஜராத், மகாராஷ்டிரா பணி மையங்களுக்கு சென்று அங்கு விசுவாசிகளுக்கு ஆத்தும ஆதாய பயிற்சி கூடுகைகளை நடத்துவதற்கும், அதே போல் பிரதர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் மூலமாக கட்டப்பட்டிருந்த அந்த ஆலயத்தின் 4வது ஆண்டு விழாவில் பங்கு பெறுவதற்கும் தேவன் உதவி செய்தார். தொடர்ச்சியாக கட்டப்பட்டிருந்த பல சபைகளை பார்த்து, அந்த சபைகளுடைய பராமரிப்பு பணிகளை பார்த்து வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவரின் கிருபையினாலே தேவை நிறைந்த பல பகுதிகளில் இந்த நாட்களில் முதியோர் கல்வி, வயது வந்தோர் கல்வி ஆரம்பித்து அந்த மக்களுக்கு எழுத படிக்கவும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதோடு கூட ஒரு சிறு தொழில் பயிற்சி, கம்ப்யூட்டர், இன்னும் டெய்லரிங் போன்றவைகளை ஆர்வம் உள்ளவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து இவ்விதமாய் விசுவாசிகள் வாழ்வாதாரத்தில் உயர்வதற்கான காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் 25 லட்சம் ரூபாய் தேவை. ஆண்டவரே, இந்த தேவைக்கு நாங்கள் எங்கே போவோம்னு சொல்லி ஒரு நாளும் கலங்காமல் தினந்தோறும் அழைத்த ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறோம். உங்களைப் போல தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் இந்த தேவைகளை பகிர்ந்து கொள்கிறோம். ஆண்டவரின் கிருபையினாலே சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்து தாழ்ச்சியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது என்ற வசனத்தின்படி தரிசனம் பெற்ற எந்த ஒரு மிஷனரி அமைப்புக்கும் பொருளாதாரம் ஒரு தடையல்ல என்பதை தேவன் இம்மட்டும் நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். நீங்களும் ஜெபியுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கு இந்த ஊழியங்களை அறிமுகப்படுத்தி வையுங்கள். ஏனென்றால் மிஷனரி ஊழியம்னா இன்னும் 98% கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. அது மாத்திரம் இல்லை, 98% பாஸ்டர்ஸுக்கு, பேராயர்களுக்கு மிஷனரி பணியை குறித்த ஒரு பாரம், ஒரு தரிசனம் கிடையாது. ஆண்டவர் சுத்தமானால் நீங்கள் போகிற சபை போதவரோடு பேசி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி தாருங்கள். அன்பானவர்களே, இது ஏதோ ஒரு சிலருடைய முயற்சி அல்ல, இது ஒரு கூட்டு முயற்சி. நம்ம எல்லாரும் சேர்ந்தால் இந்தியாவில் 4 லட்சம் கிராமங்களில் ஆலயம் இல்லை, இன்னும் 1 லட்சம் கிராமங்கள்லையாவது நம்முடைய அமைப்பின் மூலமாக நாம் ஆலயம் கட்ட வேண்டும் என்று ஒரு தரிசனத்தோடு இந்தியாவில் 100 மிஷன் சென்டர், ஒரு சென்டர்ஸ் மூலம் 100 எவாஞ்சலிஸ்ட் எழுப்பணும். ஒவ்வொரு எவாஞ்சலிஸ்ட்டும் 10 சபைகள் உருவாக்கணும். இதை நம்ம செய்துட்டோம்னா இந்த திட்டங்கள் சாத்தியமாயிரும். அது மாத்திரமல்ல, விசுவாசிகளுக்கு பயிற்சி கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த அற்புதத்தை நீங்கள் சாட்சியாக சொல்லுங்கள் அப்படிங்கிற இதுதான் சுவிசேஷம். என் நண்பானவர்களே, சபைகளில் போய் சாட்சி சொல்லுங்கன்னா எல்லோரும் எழுந்திருக்கிறாங்க. நான் வந்திருக்கிறேன், என் முன்னாடி நீங்கள் சொல்கிறதுக்கு இப்படி எந்திரிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இதில் பிரயோஜனம் இல்லை. உங்கள் சொந்தக்காரங்க, உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்கள் கூட படித்தவங்க, எதிர் வீட்டுக்காரங்க, எத்தனையோ பேர் அவங்கவுங்க குடும்ப கஷ்டத்தை உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு சொல்லுங்கள், இயேசு எனக்கு எப்படி விடுதலை கொடுத்தாருன்னு சொல்லி.
அவங்கள கூப்பிட்டு வச்சு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த ஆலயத்தை கூட்டுவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நடைமுறையில் பயிற்சி கொடுக்குறோம். மாதந்தோறும் ஆத்மாவை தேடி அப்படின்னு வெளியிட்டு இருந்தோம். அதை மத்திய அரசு ஆத்ம சவால் என்று சொல்லி நமக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆகவே ஆத்ம சவால்ங்கிற பெயரில் இலவசமாக அனுப்புகிறோம். உங்களுடைய அட்ரஸ் அனுப்புங்க. இது உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்காகவும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார், அவரை சந்திக்கிறதற்கு ஆயத்தமாகுங்கள் என்று சொல்வதற்காக அனுப்புகிறோம். அருமையானவர்களே, இந்த பத்திரிக்கை உங்களுக்கு ஒரு பெரிய பிரயோஜனமாக இருக்கும். இவங்களுடைய ஊழியத்தை தாங்க நினைக்கிறவர்கள் இவங்களுடைய வணிக எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜென்ரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், அக்கௌண்ட் நம்பர் ஸ்டேட் பேங்க் 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. இவங்களுடைய தொலைபேசி எண் 9043867550 9447375550. பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களோடு கூட எஜுகேஷன் இல்லை என்றால் கல்வி கற்பது என்கிற பொருளில் உங்களோடு கூட சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த பின்பு தம்முடைய சீசர்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளை, மத்தேயு 28 18 20 வரைக்கும். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலேயும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். ஏன்னா அன்பானவர்களே, இந்த இடத்துல இயேசு கொடுத்த அந்த கடைசி கட்டளையில் உபதேசம் பண்ணுங்கள். அதனால தான் பைபிளில் இயேசு பிரசங்க தொடங்கினதாவது அப்படின்னு சொல்லி இருக்காது, இயேசு போதிக்க தொடங்கினதாவது அப்படி தான் நிறைய இடத்துல இருக்கும். பார்த்துங்க, அப்படின்னா இயேசு கிறிஸ்து உபதேசிக்க தொடங்கினதாவது அப்படின்னு சொல்லி பொருள். நல்ல ஒரு போதகராக, நமக்கு நல்ல ஆலோசகராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருமையானவர்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் வந்த கிறிஸ்தவ மிஷினரிமார் இந்தியாவில் கல்வி பணியில் அதிகமாக ஈடுபட்டார்கள். இன்னும் பார்த்திங்கன்னா கத்தோலிக்கர்கள் நிறைய இடங்களில் கல்லூரிகள், யூனிவர்சிட்டி இல்லை இப்படி நிறைய அவங்க பண்ணுகின்ற விளைவு தான் இந்தியாவில் பெரிய அளவில் கல்வி மாற்றங்கள் வந்தது. இதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா ஒன்லி மேல் ஜாதியினர்கள், அதுவும் குடிமை வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க மட்டும்தான் எழுத படிக்கணும். அதுவும் அவங்களும் பார்த்திங்கன்னா புராணங்களை தான் படிப்பாங்க பார்த்துக்குங்க. ஆனால் ஆங்கிலேயர்கள் வந்த பின்பு தான் அவங்க கல்வியை, அவங்க படித்ததை எல்லா இந்தியர்களும் படிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. என் அன்புக்குரிய சீகன் பால்கு இந்தியாவுக்கு வந்தார். இங்கே வந்த இடத்துல பார்த்திங்கன்னா பெண்கள் கல்வி கற்காததுனால பலதார திருமணங்கள், அப்புறம் பெண் குழந்தைகள் தேவதைக்கு தேவதாசிகளாக்கப்படுகிறது, இப்படி நிறைய நிகழ்வுகளை அவர் பார்த்தார். அதனால் இது சரி செய்யப்படணும்னா பெண்களுக்கு கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல அவர் பெண்களுக்கு கல்வி கூட ஆரம்பித்ததுனால அவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுருந்தாங்க. 6 மாதம் இருந்தார். அதன் பின்பு வெளியே வந்து மறுபடியும் அவர் அந்த பள்ளிக்கூடத்தை நிறைச்சார். இன்றைக்கும் இந்தியாவுக்கு வந்த மிஷினரியை கல்கத்தா மக்கள் வந்து ரொம்ப மதிப்பாங்க. டாக்டர் வில்லியம் கேரி, ஜாஸ்வா மார்ஸ்மேன். ஏன்னா இவங்க கல்கத்தா மக்கள் படிக்கணும், பெங்காலிஸ் படிக்கணும், உலகமெங்கிலும் உள்ள மக்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வம் கொண்டு பெண்களுக்காக கல்லூரி, அதன் பின்பு பார்த்திங்கன்னா பெண்களுக்காக யூனிவர்சிட்டியை அவங்க உருவாக்குனாங்க. இன்றைக்கும் செராம்பூர் யூனிவர்சிட்டி பெரிய ஒரு யூனிவர்சிட்டி, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்படி மிஷினரிகள் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆகவே தான் இன்றைக்கு SMBM மிஷினரி இயக்கத்தின் சார்பிலையும் பார்த்திங்கன்னா 7 இடங்களில் ஹாஸ்டல் வச்சு கிட்டத்தட்ட 448 பிள்ளைகள். அதில் ஹரியானா பார்டரில் பார்த்திங்கன்னா மொராப்பூர் அப்படின்ற ஒரு வில்லேஜில் அந்த ஹரியானா சண்டிகர் சிட்டிக்குள்ளே போய் பிச்சை எடுக்கிற அவங்க பேரண்ட்ஸுக்கெலாம் பிச்சை தான் தொழில். அரசு அதை மாற்றுறதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க, வீடு கூட கொடுத்து பார்த்துட்டாங்க, ஆனால் போக மாட்டேங்கிறாங்க. ஆனால் நமக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம், இந்த குழந்தைகளாவது இந்த பிச்சை எடுக்கிற தொழிலிருந்து மாற்றணும்னு சொல்லி இந்த குழந்தைகளை எஜுகேட் பண்ணுற பணியில் ஈடுபட்டிருக்கோம். இதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிவிடுங்க. அருமையானவர்களே, இப்படி எஜுகேஷ்னல் வந்து ஒரு சொசைட்டி, ஒரு டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவோம், முழு சமூகத்திலையும் ஒரு மாற்றங்களை உண்டாக்குகிறது. அருமையானவர்களே, குஜராத்தில் நம்ம அதிகமான காலங்கள் ஊழியம் செய்கிறோம், மகாராஷ்டிராவில் ஊழியம் செய்கிறோம். நம்ம ஊழியம் செய்த அந்த இடங்களில் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா அருமையான ஒரே ஒரு குடிசை போட்டிருப்பாங்க. அந்த குடிசையில் மாடு ஒரு பக்கம், கோழி ஒரு பக்கம், பன்னி ஒரு பக்கம், சென்டரில் இவங்க படுத்திருப்பாங்க.
அப்படிப்பட்ட ஒரு க ஒரு ஒரு வாழ்க்கை. அது ஏன் அப்படின்னா, அந்த காலத்தில பயங்கரமான க அருமையானவர்களே அந்த அந்த பகுதிகள்ல அ புலிகள் இப்பவும் டைகர்ஸ் இருக்கு. சிறுத்தை புலிகள் அங்க இருக்கு. நான் இப்போ போயிருக்கும்போது கூட சொன்னாங்க, "இந்த பகுதியெல்லாம் டைகர்ஸ் எந்த நேரத்தில கிராஸ் ஆகும்னு தெரியாதுயா" அப்படின்னு சொல்லி என்னைய கூட்டு போயிட்டுருந்தாங்க. அருமையானவர்களே, இன்னைக்கு அங்க போய் பாருங்க, அந்த மக்களுடைய வீடு அதே காட்டுக்குள்ள தான் இருக்கு. ஆனா, நல்ல திறந்த வாசலா இருக்கும். எல்லா வீட்டு முன்னாடியும் ஊஞ்சல் இருக்கும். மாடு கட்டுறதுக்கு தனி இடம், கோழி கட்டுறதுக்கு தனி இடம். அது மாத்திரம் இல்ல, நல்ல காற்று உள்ள வந்து போற அளவுக்கு விஸ்தாரமா இருக்கும். காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவ மிஷனரிகள் அங்க ஆண்டவருடைய வார்த்தைய சொல்லி செய்த மாபெரும் மாற்றங்கள். அது மாத்திரம் இல்ல, ஒரு காலத்தில அவங்களுக்கே என்ன நடக்குன்னு தெரியாது. இன்னைக்கு எல்லா இடங்கள்லயும் டிவி வச்சு, உலக அளவில என்ன செய்தி வருதோ அத அந்த மக்கள் கேட்கறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அவங்க மத்தியில நெறைய பேர் இந்த குக்குனா ஆதிவாசிகள் ஆசிரியர்களாக, போலீஸ்காரர்களாக, இன்னும் சிலர் தாசில்தார் லெவல்லயும் உயர்ந்திருக்காங்க. சப் கலெக்டர் லெவல்லயும் வந்திருக்காங்க. நெறைய டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. அடுத்த ஜெனரேஷன்ல கலெக்டரா கூட ஆயிருவாங்க. அந்த அளவுக்கு அவங்க மத்தியில ஒரு நல்ல முன்னேற்றங்கள். அருமையானவர்களே, இது காரணம் கிறிஸ்தவ மிஷனரிகள் அங்கே நற்செய்தியை மாத்திரமல்ல, இந்த மக்களுடைய அறிவு கண்களை திறக்கிறதுக்காகவும் ஏற்பாடு பண்ணினார்கள். அருமையானவர்களே, இதை ஒரு ஜட்ஜ் பாம்பேயிலிருந்து கொஞ்சம் அட்வொகேட்லாம் கூட்டு போயிருந்தார். எல்லா இடமும் விசிட் பண்ணிட்டு, அவர் மத்திய அரசுக்கு என்ன கடிதம் எழுதியிருந்தாருன்னா, கிறிஸ்தவ மிஷனரிகள் மதமாற்றம் செய்கிற பணியில் ஈடுபடலை, டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அங்கே செய்திருக்கிறார்கள். அன்றைக்கு ட்ரௌசர் கூட போட மாட்டாங்க, கோமணம் பாய்ச்சிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ஃபேண்ட் செட் போடுறதுக்கு, நாகரிகமாக உடை உடுத்துவதற்கு மிஷனரிகள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்து, கிறிஸ்தவ மிஷனரிமார்களுக்கு மத்திய அரசு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டார். என் அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளை, இப்படி கிறிஸ்தவ மிஷனரிமார் கல்வியிலே அதிக கவனம் செலுத்தி எடுத்த முயற்சியுடைய விளைவுதான் இன்னைக்கு பெரிய மாற்றங்கள். ஆகவே நாமும் இந்த கற்ற கல்வியை மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். கல்வி கற்றவர்கள் கல்வி கல்லாதோர்க்கு கடன் பட்டவர் கண் திறக்கவே. கல்வி கற்றவர்கள் கல்வி கல்லாதோர்க்கு கடன் பட்டவர் கண் திறக்கவே. பல்வழி அலையும் பாதை தப்பினோரை திருப்ப நேதம் பணம் பார்த்திடுவீர் எங்கும் புகழ்ந்தே சுராஜனுக்கே. ஏழில் மாட்சிமை வளர் வாலிபரே. ஆம் பிரியமானவர்களே, இந்த விதத்தில் நாம் ஏதாவது ஒரு விதத்தில் நாம் ஆண்டவருடைய சேவைகளில் ஈடுபட வேண்டும். அன்புக்குரியவர்களே, நீதிமொழிகள் 22:29 பார்த்தீங்கன்னா, தன் வேலையிலே ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீஸ்தருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்து போன கடைசி கட்டளை இந்த மனம் திரும்புதலின் சுவிசேஷம் போதிக்கிற இந்த ஊழியம். இதை நம்ம சரியாக செய்துட்டோன்னா, திறமையாக செய்துட்டோன்னா, நம்ம ஆண்டவரை சந்திக்கும் போது அருமையானவர்களே, வெறுங்கையோடு நிற்க மாட்டோம், பெருந்திரளான மக்களோடு கூட நாம் நிற்போம். பார்த்துக்குங்க, எனக்கு தெரிந்த ஒரு அண்ணன், மெஞ்ஞானபுரத்தை சார்ந்தவங்க, சாமுவேல் அண்ணன். அவங்க இறந்து ஒரு 25-30 வருஷம் இருக்கும். அந்த அண்ணன் சொல்லுவாங்க, நான் சின்ன குழந்தையாக இருந்தப்போ மிஷினரி ஜான் தாமஸ் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. இப்போ ஒரு 120 வயசுக்கு முன்னாடி காலம்னு சொல்லுங்களேன். அந்த மிஷினரி ஜான் தாமஸ் வந்து இவரை பிடிச்சி தோளில் தூக்கி வச்சு பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டு போகிறான். அப்போ அவங்க பாட்டி மண்ணள்ளி போடும், அடையா படுவாவே என் பேரனை தூக்கிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லி. இவர் தூக்கிட்டு போய் அங்கே கொண்டு வச்சு பள்ளிக்கூடத்தில் எழுத படிக்க சொல்லி சாப்பாடும் கொடுத்து சாயங்காலம் கொண்டு வந்து விட்டு வரான். பார்த்துக்குங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டிலேருந்து இந்த குழந்தைகளை தூக்கிட்டு போகிறது பெரிய பாடு. அன்புக்குரியவர்கள், இன்றைக்கும் வட இந்தியாவில் ஆதிவாசிகள் மத்தியில் ஒரு அவேர்னஸ்ஸே இல்லாத இடங்களில் நாம் குழந்தைகளுக்கு கல்வி கூடங்களை இந்த ஹாஸ்டல் வச்சு நடத்துகிறோம். இந்த ஹாஸ்டலுக்கு அவங்கள கொண்டு வந்த பின்பு அந்த எஜுகேஷ்னல் மைண்டை உருவாக்குறதே ரொம்ப சிரமமான காரியம்தான். என்றாலும் படித்து விட்டால் அவர்களுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்கு இல்லையா? என் அன்புக்கு அது மாத்திரம் இல்லை, சபைகளுக்கும் சரியான தலைவர்கள் வேணும். வரக்கூடிய எதிர்ப்புகளை முறையாக எதிர்த்து நிற்கிறதற்கும் அதை நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். என் அன்புக்குரியவர்களே, இதை நாம் செய்வதில் எந்த அளவுக்கு முந்திக் கொள்ளுன்னு யோசித்து பாருங்கள். அந்த சாமுவேல் அண்ணன் மெஞ்ஞானபுரம் அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, எங்கள் பாட்டி திட்டம் ஏறி அன்றைக்கி ஜான் தாமஸ் ஐயர் எங்கள் வீட்டிலும் தூக்கிட்டு போகலன்னா கடைசி அவரும் 4 மாவட்டத்துக்கு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக இருந்தார் அவர் ரிட்டையர்ட் ஆகும்போது. அப்படின்னா
எவ்வளோ பெரிய உயர்ந்த பொறுப்பு இல்லை? அவர் படிக்காமல் இருந்தால் ஒருவேளை மம்பட்டி எடுத்து மண்ணு தான் தோண்டியிருக்கணும். அது தப்பான வேலை இல்லை. ஆனால் இன்னைக்கு எவ்வளோ பெரிய உயர்வான இடத்துல தேவன் அவரை வைத்திருக்கார் இல்லையா? அருமையானவர்களே, இந்த கல்வி தான் பெரிய போதிப்பை கொண்டு வரக்கூடிய பெத்துக்கு. அதனால தான் நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா, நீ இவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்திருக்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்தே நீ போசி. அது என்ன எழுதியிருக்கு பாருங்க. நம்ம பேசும்போதும் சரி, நம்ம போதிக்கும் போதும் சரி, ஆண்டவருடைய வசனத்தை சரியாக நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆகவே ஒரு தகப்பன், ஒரு சொசைட்டியில் வாழ்கிற ஒரு பெரிய மனுஷன் எப்போ மற்றவங்களுக்கு பிரயோஜனமான காரியங்களை நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லை, ஏசாயா 50வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. இளைப்படைந்தவர்களுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்லும்படி கர்த்தராகிய நான் அறியும்படி அவர் என்னை காலைதோறும் தட்டி எழுப்பி கற்றுக்கொள்ளுகிற மனதை எனக்கு தருகிறார் என்று சொல்கிறார். என் அன்பானவர்களே, நிறைய பேருக்கு நான் படித்தது போதப்பா, எல்லாம் போயிடுச்சு, இனி இருந்து என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. என் அன்பானவர்களே, கற்றது கையளவு, கல்லளவு கடல் அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே இன்னும் கற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நம்ம எல்லாருக்குள்ளும் வரணும் பார்த்து. அதனால தான் தேவாலயத்துக்கு வரும்போது நான் எல்லா பிரசங்கத்திலும் சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, தேவாலயத்துக்கு வெறுங்கையோடு வராதிங்க. செல்ஃபோனில் பைபிள் இருக்கிறதுக்காக செல்ஃபோனில் இருக்கிற பைபிள் எடுத்து பார்க்காதீங்க. பைபிள் கொண்டு வாங்க. இந்த பைபிளுக்குள்ள ஒரு பேனா, ஒரு சின்ன பேப்பர் இருக்கட்டும். இப்போ என் பைபிளில் பார்த்தீங்கன்னா, அருமையானவர்களே, பேப்பர் வச்சுருப்பேன். எதுக்குன்னா நோட்ஸ் எடுக்கிறதுக்காக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைபிள் சைடில் ஒரு பேனா வச்சுருப்பேன். எதுக்காக அப்படின்னா, ஆண்டவர் பேசும்போது எழுதணும் பார்த்துக்குங்க. இதுதான் நமக்கு சரியான டீச்சிங் கொடுக்குற இடம் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களை, இதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைகளுக்கு நாம் செய்து கொடுத்தோமே என்றால் அந்த பிள்ளைகள் பார்த்திங்கன்னா சிறந்த அறிவுடையவர்களாக வளருவார்கள். அருமையானவர்களே, நம்ம எந்த அளவுக்கு நம்ம கற்றுக்கொள்கிறோமோ அந்தளவுக்கு முயற்சி எடுக்க முடியும். இந்த அமெரிக்காவில் பெஞ்சமின் பிராங்க்லின் அப்படின்றவர் ஜனாதிபதியாக இருந்தார். அவர் ஒரு பெரிய ராயல் ஃபேமிலிலாம் இல்லை. அவங்க வீட்டில் ரொம்ப பாவம், சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாத நிலைமை. கடைசியில் அவங்க அப்பா இவரை 8 வயசுலேயே அவர் இந்த மெழுகுவர்த்தி செய்துக்கிட்டு இருந்தாராம். அந்த தொழிலில் ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு போனால் சாப்பிட முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. ஆனால் அவருக்கு ஒரே தாகம், நிறைய படிக்கணும். அந்த ஒரு முதல்ல ஃபஸ்ட்டு செகண்ட் போயிருந்தார்ல, அப்போ இருந்து படித்த படிப்பை எந்த துண்டு பேப்பர் கிடைத்தாலும் சரி உடனே எடுத்து படிப்பாராம். கடைசியாக கொஞ்சம் வளர்ந்தப்போ அவங்க அண்ணனுடைய பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் அவருக்கு வேலை கொடுக்குறாங்க. அங்கேயும் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் படித்து தான் அவர் கம்போஸ் பண்ணுவாராம் பார்த்துக்குங்க. அந்த அளவுக்கு படிப்பில் ஒரு வெறி. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் ஏதாவது எழுதணும் போல் இருந்துச்சான். ஏன்னா இவர் எழுதுறாருன்னா அவங்க அண்ணன் பிரிண்ட் போட மாட்டார் அப்படின்னு தெரிஞ்சு என்ன பண்ணுவாராம், இரவில் எழுதி கதவு இதில் சொருகி வச்சுருவாராம். அவங்க அண்ணன் திறந்து படித்து பார்ப்பாராம். என்ன அழகாக எழுதியிருக்கான், இது யார் எழுதுனான்னு தெரியல, மேட்ரு நல்லா இருக்குது அப்படின்னு அந்த இதை போட்டு அதை பப்ளிஷ் பண்ணால் நிறைய பேர் வாங்குறாங்க, நிறைய பேர் படிக்கிறாங்க. ஒரு நாள் தான் தெரியுது, இவ்வளோத்தையும் எழுதுனது தான் தம்பின்னு தெரிஞ்ச உடனே தம்பியை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்துருங்களா, அடித்த அடியில் வீட்டை விட்டு கம்பெனி விட்டு துரத்தி விட்டார் பார்த்துக்குங்க. அதன் பின்பு தான் அவருடைய வாழ்வை உயர ஆரம்பித்து பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்கள், இப்படி கல்வி கற்கிறதுல யார் யார் ஆர்வமாக இருக்காங்களோ அவங்க உயர்ந்த அந்தஸ்தை நிச்சயமாக ஆண்டவர் கொடுப்பார். ஆகவே தான் கிறிஸ்தவ மிஷினரிகள் அவங்க கற்ற கல்வியை எல்லாரும் கொடுக்கணும். இன்றைக்கி இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய இடங்களில் பேசுவாங்க, கிறிஸ்தவ மிஷினரிகள் பள்ளிக்கூடம் வச்சு மதமாற்றம் பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஆனால் எல்லாருமே கொஞ்சம் யோசிக்கணும். இப்படி பேசுகிறவங்க அவங்க எல்லாருமே படித்தது கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் தான் இல்லையா? இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், எந்த கட்சிக்காரங்களாக இருக்கட்டும், இல்லை என்றால் எந்த நிறுவனத்தில் நீங்கள் பொறுப்பில் கூட இருக்கட்டும், ஆனால் நீங்கள் படித்த இடம் எந்த இடம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆனால் அந்த இடத்துல வச்சு உங்களை மாற்றி இருந்திருக்கலாமே. அவங்க வேலை அது கிடையாது. அவங்க பெற்ற நல்லதை நீங்களும் பெறணுங்கிறது தான் இருந்துச்சே தவிர உங்களை மதமாற்றம் பண்ணணுங்கிற எண்ணம் கிடையாது. நீங்களாக மனமாறி பேப்டிசம் எடுத்தால் தான் உண்டு. ஆகவே என் நண்பானவர்களே, ஏறி வந்த ஏணியை எட்டி உதைக்கிற மாதிரி இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் செயல்படாமல் கவனமாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த பைபிளில் பார்த்திங்கன்னா சினகாகுன்னு எழுதியிருக்கோம். நம்ம இன்றைக்கி கோயில்னு சொல்கிறோம் இல்லையா, கிறிஸ்தவ தேவாலயம் அப்படின்னு சொல்கிறோம். அது நம்ம பாஷையில் அது ஓகே. ஆனால் பைபிளில் அங்கே தேவாலயன்றதே இருக்காது பார்த்துக்குங்க. சினகாகு அப்படின்னு இருக்கும். சினகாகு
அது வந்து ஒரு 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 கிரீக் வேர்டு. இந்த சினகாங்கிற வார்த்தைக்கு என்ன சரியான அர்த்தம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டீச்சிங் சென்டர். அ இல்லைன்னா அருமையானவர்களே, அது வந்து ஒரு ஒரு ட்ரெய்னிங் சென்டர் பார்த்துக்குங்க. இன்றைக்கும் நம்ம சர்ச்சுக்குள்ளே போகிறோன்னா, ஏதோ சாமி கும்பிட்டு அப்படியே போகிறதில்ல. இந்த பைபிள்ல இருந்து மட்டும் எல்லா கோயில்லையும் பார்த்தீங்கன்னா, மெயின்லைன் சர்ச்சில் குறைந்தபட்சம் 4 அதிகாரம் வாசிப்பாங்க. இதுக்கே ஒரு 15 நிமிஷம் போயிரும். அருமையானவர்களே, சங்கீதம் வாசிப்பாங்க. அப்புறம் புதிய ஏற்பாட்டிலேருந்து ஒன்று இருக்கும். அப்புறம் பழைய ஏற்பாடுலேருந்து ஒன்று இருக்கும். நிருப வாக்கியங்கள்னு ஒன்று இருக்கும். இந்த ஒவ்வொரு வாக்கியங்களும் பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்ல ஆலோசனைகள் சொல்லக்கூடியதாக இருக்கும். இன்னும் சில ஆலயங்களை நான் பார்த்துருக்குறேன். நீதிமொழிகள்லேருந்து ஒரு அதிகாரத்தை கட்டாயம் வாசிப்பாங்க. என் அன்பானவர்களே, இந்த நீதிமொழிகள் நமக்கு நல்ல தரமான ஆலோசனைகளை சொல்லக்கூடிய பைபிள் பார்த்துக்குங்க. ஆகவே தான் என் அன்பானவர்களே, இந்த சினகாகுங்கிறது ஒரு விதத்தில் டீச்சிங் சென்டர், இன்னொரு விதத்தில் ட்ரைனிங் சென்டர். இன்னும் நீங்கள் பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அதாவது மூடர்களாக இல்லைன்னா மடையர்கள்னு சொல்லுவாங்களே, அறிவியலிகளாக இருக்கணுங்கிறது ஆசையே கிடையாது அவருக்கு. அவருக்கு நம்ம வந்து எல்லா விஷயத்துலையும் தேறினவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப அக்கறை உள்ளவர். அதனால தான் நீங்கள் யாத்திராகமம் புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, 13வது அதிகாரத்தில் 17, 18 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு அவங்க போக வேண்டிய அந்த கானான் தேசத்துக்குள்ளே போகிறதுக்கு இந்த ஷார்ட் ரூட்டில் போனால் 40 டேஸ் தான் வாக்கிங் பார்த்துக்குங்க. ஆனால் அவங்கள ஆண்டவர் சீனாய் வளாந்திர வழியாக இந்த வழியாக போனால் 7 நாள் நட தான். ஆனால் ஒரு 40 நாள் நடையாக கொஞ்சம் சுற்றுப்பாதையில் அவர் கூட்டு போகிறாரு. ஏன் இப்படி கூட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க ஜனங்க அப்படி திரும்பி போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த போகிற வழியில் அருமையானவர்களே, அங்கே பெலிஸ்தியர்கள் இருக்காங்க, மோவாபியர்கள் இருக்காங்க. பெலிஸ்தியர்கள் யார் எடுத்தாலும் பம்பு பண்ணுறவங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கும்பல். அமலேக்கியர்கள் தேவையில்லாமல் கிளறி விடுகிறவர்கள். மோவாபியர்கள் விபச்சாரமே தொழில். ஆக இந்த 7 நாள் வழியாக என் ஜனங்க போனால் இவங்ககிட்டலாம் போய் சண்டை சச்சரவுகளை கற்று இன்னும் சிலர் விபச்சாரத்தில் கூட விழுந்து போக முடியும். ஆகவே தான் ஆண்டவர் இந்த ஜனங்களை அந்த ரூட்டில் இல்லாமல் வேறு ரூட்டில் கூட்டு போகிறாரு. இது ஒரு 40 டேஸ் வாக்கிங், கொஞ்சம் சுற்று வட்டாரம் தான். ஆனால் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு ஏராளமான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, என்னென்ன உணவு சாப்பிடணும், எப்படி உடை அணியணும், அது மாத்திரம் இல்லை, ஆண் பெண் உறவு எப்படி இருக்கணும், யாரை யார் திருமணம் செய்யணும், யாரை யார் திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லி கொடுக்குறார். இது ஒரு சட்டமாகவே, சட்ட புஸ்தகமாகவே அவர் போட்டு கொடுக்கிறத நம்ம பார்க்குறோம். என் அன்பானவர்களே, ஆகவே அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கறதுல அவர் அதிக ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார். அருமையானவர்களே, கல்வியின் தந்தை வில்லியம் அப்படிங்கிறவர் கூறும்போது என்ன சொல்கிறாருன்னா, கல்வி என்பதை நான் கற்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நல்ல வளமும் ஏற்படும், அதே போல் இருதயம் பண்படும் அப்படிங்கிறாரு. சரியா? ஆமாம், இருதயம் பண்படுறதே கல்வியில் தான். அப்புறம் புண்பட்ட இருதயத்தை திடப்படுத்துகிறதும் கல்வி அப்படிங்கிறார். ஆகவே அருமையானவர்களே, கல்வி ரொம்ப முக்கியமானது. ஒரு சீன பழமொழி என்ன சொல்லுதுன்னா, முறையான கல்வி பெறாத குழந்தை சிறகில்லாத பறவைக்கு சமம் அப்படிங்கிறாரு. ஒருவேளை ஒரு குழந்தைய நம்ம சரியானபடி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி அந்த குழந்தைக்கு போதிக்கலைன்னா சிறகில்லாத ஒரு பறவையை போல் அதை உருவாக்குகிறோம். அது அந்த சொசைட்டிக்கு அவங்க வாழ்க்கைக்கு அது எந்த விதத்திலையும் பிரயோஜனமாக இருக்காது. அது மாத்திரமல்ல, இந்த கல்வி தான் உலகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் ஆயுதம். அது மாத்திரம் இல்லை, அரிஸ்டோட்ங்கிற ஒரு பெரிய ஞானி என்ன சொல்கிறாருன்னா, கல்வி கற்க போகும்போது அது கசக்கும் அப்படிங்கிறாரு, ஆனால் அதன் பின்பு அதன் கனி இனிப்பாக இருக்கும் அப்படிங்கிறாரு. என் அன்புக்குரியவர்களை, ஒரு குழந்தைய நீங்கள் படிக்க வைக்கிறீங்கன்னா ஒரு சிறைச்சாலையை மூடுறீங்கன்னு அர்த்தம். இதை மறந்து போயிடாதீங்க. ஆகவே தான் அருமையானவர்களை, மிஷினரிகளை ஸ்பான்சர் செய்கிறது, அனுப்புறது எவ்வளோ முக்கியமோ, அருமையானவர்களை குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டியதும் அவ்வளோ முக்கியம் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, நம்ம நாட்டில் இருக்கிற ஜெயிலெலாம் மூடப்படணும்னா எஜுகேஷனல் தான் அதிகமாக தேவை. என் அன்புக்குரியவர்களே, இப்படி போதிக்கிற விஷயத்தில் யாருக்கு அதிக பொறுப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளுக்கு போதிக்கிறதுல தகப்பனுக்கு பங்குண்டு, அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனால் தாய் தான் அதை அதிகமாக சிரத்தை எடுத்து செய்கிறவர்கள் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, அப்படி சிரத்தை எடுத்து எந்த தாய் தன் குழந்தையை
நம்ம டியூஷனுக்கு கூட அனுப்பாமல் இவங்க கற்ற கல்வியை அந்த குழந்தைக்கு எந்த வீட்டில் சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த வீட்டு பிள்ளைகள் உயர்ந்த நிலையில் இருப்பாங்க. பார்த்துக்க நான் பார்த்துருக்கேன். அதனால தான் உங்கள் மத்தியில் இதை சொல்லிகிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டிலையும் இதை நான் பார்த்துருக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, ஆகவே குழந்தைகளுக்கு போதிக்கிறதுல தாய்க்கு அதிக முக்கியத்துவம். பார்த்துங்க, நம்ம நாட்டுக்கு முதல் ப்ராட்டஸ்டன்ட் மிஷினரியாக வந்த சீகன் பால்குடைய அம்மா அவருக்கு நிறைய காரியங்களை வேத வசனங்களை சொல்லிக் கொடுத்து நல்ல கல்வியை சொல்லிக் கொடுத்தாங்களா. அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா முறையான கல்வி கூடலாம் கிடையாது. ஆனால் இந்த அம்மா எல்லாவற்றையும் அவருக்கு சொல்லி கொடுத்துட்டு அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவா தெரியுமா? தம்பி, நீ இன்னைக்கு இந்த ஊரில் அழகாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிற, ஆனால் இந்தியாவில் பெற்ற குழந்தைக்கு கள்ளிப்பாலை கொடுத்து சாக வைக்கிறாங்க. ஆகவே இவர்களுக்கு முறையான காரியத்தை நீ சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் சொல்லுவாங்களாம், குழந்தைகளை வளர்த்து பெண் பிள்ளைகளை தேவதைகளுக்குன்னு சொல்லி கொண்டு விட்டுடுறாங்க. அந்த குழந்தைகள் பிற்காலத்தில் விபச்சாரிகளாக மாறிடுறாங்க. இதுக்கு ஒரு மாற்றம் வேணும்னா இந்தியாவுக்கு போய் இந்த பைபிளில் எழுதியிருக்கிற வசனங்களை அவர்களுக்கு போதிக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு காரியத்தையாக சொல்லி 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 அவரை சாரம் ஏற்றி விட்டார்கள். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா உபதேசியார் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. பார்த்துக்குங்க. ஆமாம், உபதேசியார் தான் சொல்ல. உபதேசியார்னா அவர் போதிக்கிறவர். அவர் தான் கிராம சபைக்கும் தலைவராக இருப்பார். எங்கள் ஊர்லேயும் அப்படி உபதேசியார் இருப்பாங்க. உபதேசியார் தான் கிட்டத்தட்ட குருவானவருக்கு சமம் போல மதிக்கப்படுவார். எந்த நல்ல காரியத்துக்கும் அவரை கூடுவாங்க. அப்புறம் வீட்டை விட்டு இப்போ வெளிநாட்டுக்கு போகிறோம், இல்லைன்னா வெளி மாநிலத்துக்கு போகிறோம், வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கோயிலில் போய் நிற்கும்போது அந்த உபதேசியார் தான் வந்து ஜெபம் பண்ணி அனுப்பி வைப்பார். பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, நல்லா கவனிங்க. இப்படி எந்தெந்த உபதேசியாருக்கு கீழ்ப்படிந்து ஜெபித்து வளர்ந்தார்களோ அவர்களெல்லாம் சிறந்த முன்னேற்றங்களை அடைந்திருக்கிறார்கள். என்னுடைய சொந்த ஊர் வெள்ளாளனுடைய கிராமம். எங்கள் ஊரில் அந்த நாட்களில் இப்படி வேதாகமத்தை படிக்கவில்லை என்றால், அதிலிருந்து ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணலைன்னா, ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோயிலுக்கு போய் சுருக்க ஜபத்தை படிக்கலைன்னா, இல்லைன்னா டெய்லி ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணி போதிக்கலைன்னா, டெய்லி சாயங்காலம் நடக்கிற ஆராதனையில் போய் பங்கு பெறலைன்னா எங்களுக்கு அடி கிடைக்கும். வீட்டில் அடி கிடைக்காது, வெளியே பள்ளிக்கூடத்தில் உபதேசர் அடிப்பார், இல்லைன்னா ஊர் தலைவர் வந்து அடிப்பார். பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவரில் இதற்கெல்லாம் பயந்து வளர்ந்ததுனால இன்றைக்கி ஒரு ஊழியனாக உங்கள் முன்பாக நிற்க முடிகிறது. என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளை, ஆகவே இந்த கல்வி கற்றுக் கொடுக்கிற விஷயத்தில் எல்லாரும் முனைந்து நிற்போம். நம்மால் இயன்றதை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறதோட மற்றவங்க கற்றுக்கொள்கிறதுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் உதவியாக இருப்போம். ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவதாசர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கு கேட்ட வார்த்தைகள் 30, 60, 100 ஒவ்வொருவருக்கும் பலன் கொடுக்கட்டும். ஆண்டவரே, பல குடும்பங்களில் ஆண்டவரே கல்வி மேலே ஆர்வம் இல்லாத பிள்ளைகள் உண்டு. சில பிள்ளைகள் எவ்வளோதான் படித்தாலும் எனக்கு ஒன்றுமே வரவில்லையே என்று சொல்லி ஆண்டவரே வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு. இயேசுவே, நீர் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரும். ஒவ்வொரு வீட்டிலையும் உம்முடைய நிறைந்த ஆசீர்வாதம் தங்கியிருக்கட்டும். ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு பரிபூர்ண சமாதானம் தங்கியிருக்கட்டும். ஆண்டவரே, யார் யார் ஞானம் இல்லை என்று சொல்லி உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல ஞானம் கிடைக்கட்டும். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய பராமரிப்பு நடத்தல் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன? இவங்களுடைய ஊழியத்தை தாங்க நினைக்கிறவர்கள் இவங்களுடைய வணிக எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜென்ரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், அக்கௌண்ட் நம்பர் ஸ்டேட் பேங்க் 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. இவங்களுடைய தொலைபேசி எண் 9043867550 9447373550. அருமையான